அனைவருக்கும் இந்த பிஜேபியோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையோட உலா பேருந்தில் தான் வந்து நம்ம வந்திருக்கிறோம். அதாவது இந்த பேருந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விண்டேஜ் தீம் 80s தீம் பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு அதாவது 80ஸ்ல வந்து இப்போ பராசக்தி செட்டு கூட போட்டாங்களே, அதில் கூட ஒரு மாதிரி 80ஸ்ல ஒரு 60ஸ்ல வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத காட்டினாங்களே. ஸோ அதே மாதிரி தான் இந்த பஸ்ஸுமே வந்து ஒரு 80s தீமுக்கு வந்து உங்களை கூட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். 80s உலகத்துக்கே கூட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு 2K தெரியுமா அப்படின்னு தெரியல, 90s கிட்ஸுக்கு வேணா இந்த பஸ் வந்து பார்த்தா நம்ம சின்ன வயசுல இருந்துச்சுல அப்படிங்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல நீங்க ஏதாவது ஊருக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் கண்டிப்பா வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது இது எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் அடுத்தடுத்து சொல்றேன். ஸோ இந்த பஸ்ஸோட டைமிங் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டேல இருந்து ஃப்ரைடே வரையும் இந்த அதாவது வீக்கெண்ட் அதாவது வீக் டேஸ்ல இருக்குல்ல, ஸோ அந்த டைம்ல நீங்க வந்தீங்கன்னா இந்த பஸ்ல போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவினிங் டைம்ல இருந்து தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 4 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாளைக்கு 5 பஸ் வந்து விடுறாங்க. அதாவது 4 மணிக்கு ஒன்று போயிருச்சுன்னா ½ அன் ஹவர்ல இன்னொரு பஸ் வந்துடும். நீங்க இப்போ இன்கேஸ் நீங்க இதுல ஏறிட்டீங்க, ஏறி ஒவ்வொரு பிளேஸ்ல நிறுத்தி இருக்கும் போது நீங்க அங்க கீழே இறங்கிட்டு, இப்போ உதாரணத்துக்கு நீங்க மல்லூர்கோட்டையில இறங்கிட்டு ஒண்ணு ஐயோ போய் தண்ணி பாய்ச்சி வாழ்ந்து வரக்குள்ள பஸ் எடுத்துனாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ½ அன் ஹவர்ல இன்னொரு பஸ் வரும். ஸோ அதுலயுமே நீங்க வந்து ஏறி போய்க்கலாம் அப்படின்னு வந்து இருக்கு. நீங்க எங்க ஏறினாலும் திரும்ப கொண்டு போய் உங்களை சென்டர்லேயே விட்டுருவாங்க. நீங்க பைக்ல வந்தாலும் சரி, இல்லை ட்ரெயின்ல ஏறி வந்தீங்களும் சரி, உங்களை திரும்ப சென்டர்லேயே கொண்டு போய் விட்டுருவாங்க. சப்போஸ் நீங்க சாட்டர்டே சண்டே இல்லை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லீவ் டேஸ் விடுவாங்கல்ல, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை வேற ஏதாவது பொங்கல் ஃபெஸ்டிவலோ, இந்த மாதிரி அரசினர் விடுமுறை, இந்த மாதிரி எந்த வீக் டேஸ் அதாவது லீவ் டைம்ல நீங்க வரீங்க அப்படின்னா, சிறப்பு லீவ் ஏதாவது வந்து விடுறாங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு காலையில 10 மணிலேருந்தே வந்து இந்த பஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு செய்தியுமே இருக்கு. ஸோ மொத்தமா 5 பஸ் விட்டுருக்காங்க. இது எல்லாமே வந்து தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டிக்கெட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க. அதாவது இந்த டிக்கெட்லயே வந்து நீங்க எங்கெங்க போகணும், எங்கெங்க அடுத்த ஸ்டாப் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த டிக்கெட்லயே இருக்குது. இது வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க. நார்மல் டிக்கெட் மாதிரி இல்லாம இது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாவே இருக்கு. நார்மல் டிக்கெட் ஒரு மாதிரி பாதியா கிழிச்சு தருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு மாதிரி நல்லாவே தான் இருக்கு. பஸ்ஸுக்குள்ளேயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள வந்தாலே தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை, நீங்க உள்ள வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பழைய மெமரிஸ்க்கு வந்து கூட்டு போயிடும் அப்படின்னே சொல்லலாம். பஸ்ஸுக்கு உள்ள வந்தவனே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஒரு விண்டேஜ் தீம்ல என்னடா சூப்பரா இருக்கேடா, ஏதோ ஒரு கேமரா இல்லை ஒரு ஐபோன் ஏதாவது என்கிட்ட கொடுங்கடா, நான் ஏதோ போட்டோ எடுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க ஃப்ரெண்ட்ஸா வரலாம், இல்லை ஃபேமிலியா வரலாம், உங்க எல்லாத்துக்குமே இந்த இடம் ரொம்ப இந்த பஸ் ஒரு மாதிரி ஒரு மெமரபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்க ஊர்லயும் அப்படி வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை வந்து கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பஸ்ஸை பத்தி நான் சொல்லிடுறேன். பஸ்ஸில் வந்து நீங்க ஏறுறீங்க அப்படின்னா நிறைய இடங்கள் நீங்க சென்னையை சுத்தி பார்க்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த பஸ்ஸையே ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வரவங்க இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் வந்து ஒவ்வொரு இடம் கேட்டு போகணும். எந்தெந்த இடம் எங்கெங்க இருக்குன்னு தெரியாது. நிறைய பேர் இப்போ நானே ஒரு 1.5 வருஷமா இருக்குன்னா எனக்கே இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அது எல்லாமே வந்து இதுல நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இருக்கக்கூடிய அதாவது சென்னையில கண்டிப்பா வந்து இங்க வந்தீங்கன்னா நீங்க எல்லாமே சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு 16 இடங்கள் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி அங்க வந்து நீங்க சென்ட்ரல்ல இருந்து சுத்தி அதாவது சென்னையை சுத்தி அந்த 16 இடங்களை சுத்தி திரும்ப நீங்க சென்னையிலேயே வந்து இறங்கிடலாம், அதாவது சென்ட்ரல்லே வந்து இறங்கிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதோடைய மேப்பை வந்து செட் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து இப்போ வள்ளூர் கோட்டமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரிப்பன் பில்டிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மெரினா பீச்சா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்க போய் விசிட் பண்ணிட்டு திரும்ப இந்த பஸ்லயே வந்து வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க சென்டர்ல ஏறினீங்கன்னா அங்கிருந்தே இந்த 16 இடங்களையும் சுத்திட்டு ஒவ்வொரு இடமா காட்டிட்டு உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் காட்டிட்டு அதுக்கப்புறமா திரும்ப கொண்டு வந்து உங்களை சென்டர்லயே வந்து விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது யார் விட்டுருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம சென்னையில எதுக்கு பஞ்சம் இருக்கோ இல்லையோ பஸ்ஸுக்கு வந்து பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். வகை வகையா புதுவா ரகரகமா வந்து பஸ் விட்டுருக்காங்க. இப்பதான் புதுசா 2 மாடி பஸ் விட்டாங்க, அதாவது 2 அடுக்கு பஸ் அது விட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்டே இருந்துச்சு, இப்போ திரும்ப விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளியூருக்கு போகக்கூடிய ரொம்ப சூப்பரா நல்ல ஒரு உள்ளேயே ரொம்ப சூப்பரா அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. அதாவது நீங்க இங்க இதுக்கு வந்து புக் பண்ணணுமா, ஐயோ நான் வந்து புக் பண்ணி தான் போகணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஏன்னா எனக்குமே இருந்துச்சு. அந்த மாதிரி டவுட்ல எதுவும் இல்லை. நீங்க இங்க சென்ட்ரல்ல வந்து நீங்க இறங்கிட்டீங்கன்னா இங்கே நேர்லயே வந்து டிக்கெட் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க போன்ல புக் பண்ணணும் அப்படின்னா சென்னை ஒன் ஆப் இருக்குல்ல, ஸோ அதுல நீங்க போய் வந்து இந்த பஸ்ஸோட டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்க நேர்லயே எடுக்கலாம், பஸ்லயும் புக் பண்ணியும் வந்துக்கலாம். இதுல ஒரு மினிமம் பேசஞ்சர்ஸ் தான் ஏற்றுவாங்களா, ஒரு 50 பேர் தான் ஏற்றுவாங்களோ, கூட்டமெல்லாம் ஏற்ற மாட்டாங்க நார்மல் பஸ் மாதிரி அப்படின்லாம் நீங்க யோசிக்கவே தேவையில்லை. இதுல நீங்க வந்தீங்கன்னா எப்போ வேணா எங்க வேணா ஏறிக்கலாம்.
இதுல வந்து சுத்தி பாக்குறவங்க மட்டும்தான் ஏறணும் அப்படின்ட்டு கிடையாது. இது போற இடத்துல யாரா இறங்கணும், இப்போ யாரா ஒருத்தங்க சென்டர்ல ஏறிட்டாங்க, நான் வந்து எக்மோர்ல இறங்கணும் அப்படின்னு அங்க யாரா ஏறணும்னா அவங்களுமே ஏறிக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த டிக்கெட் கிடைக்காது. தனியா நார்மலா நீங்க பஸ்ல வாங்குறீங்களா, ஸோ அந்த மாதிரி டிக்கெட் தான் வந்து கிடைக்கும். அந்த டிக்கெட் தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து சென்னை மக்களுக்கு இன்னொரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு புது வகையா வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.